அண்ட் மற்ற பிளேயர்ஸுமே ரொம்ப பெரிய கேப்க்கு அப்புறம் இந்த ஒன் டே ஃபார்மேட்டில் ஆட போகிறாங்க. எல்லா பிளேயர்ஸுமே நிறைய T20s அண்ட் ரெட் பால் சீசனுக்கு அப்புறம் இங்கே ஆட வராங்க. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ். அபிஷேக் சர்மா அடித்த அடிக்கு 280 to 300 ரன்ஸ் வந்திருக்கணும். இதுவும் ஒரு புவர் பேட்டிங் டிஸ்பிளே தான். டீமில் பேக்கிங் இருக்குன்னு இண்டிபெண்ட்டாக ஃப்ரீயாக ஆடுறதுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஆடுறதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாலுக்கும் க்ரீஸில் எங்கெங்கேயோ போய் நின்று கதகளி ஆடுறாரு. பட் பவுலர்ஸ் அவரோட பாடி டார்கெட் பண்ணி ஷார்ட் பால் போட்டு டாட் ஆக்கிட்டு போயிடுறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ஆளுங்க தான் மற்ற ஃபார்மேட்ஸில் பேட்டிங்கில் சொதப்பி மேட்சை கோட்டை விட்டுருக்காங்கன்னு பார்த்தா இங்கே இங்கிலாந்து நமக்கு அண்ணங்கார மாதிரி ஆடிட்டு போயிருக்காங்க. கன்கஷன் சப்ஸ்டியூட் அப்படிங்கிற பேரில் ஹர்ஷித் ராணாவை இம்பாக்ட் சப்பாக கொண்டு வந்தாங்க. இதுவே டாப் 4 நல்லா ஆடி மும்பையில் அடித்த மாதிரி 220 230 அடிச்சிருந்தாங்கன்னா இவங்க இந்த கன்கஷன் சப்ஸ்டியூட் ரோட்டே எடுத்திருக்க மாட்டாங்க. இல்லை நாங்கள் ஃப்ளாட் டெக்ஸ் தான் கொடுப்போம், சேசிங் தான் பண்ணுவோம்னா இந்த ஓடிஐ சீரீஸை வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்புறம் துபாயில் போயிட்டு வெறும் கையோட திரும்பி வர வேண்டியது தான். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ கிரிக்கெட் குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா இங்கிலாந்து T20 சீரீஸோட 4th and 5th T20ஸ்க்கான ரிவ்யூ. அண்ட் அதில் அந்த 4th T20யில் ரொம்பவே பேசப்பட்ட கான்ட்ரவர்ஷியலான ஒரு கன்கஷன் சப்ஸ்டியூட் சேஞ்ச். அதுதான் அந்த மேட்சோட கேம் சேஞ்சிங் மூவாக இருந்தது. அது சரியாக தப்பா, ஆக்சுவல் ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். தென் 3வதாக சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான ப்ரிப்பரேஷன்ஸாக ரொம்பவே முக்கியமான 3 மேட்ச் ஓடிஐ சீரீஸை நம்ம இந்திய டீம் விளையாட போகிறாங்க. அதை பற்றின ப்ரிவியூம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 4th and 5th T20ஸோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கன்கஷன் சப்ஸ்டியூட் சேஞ்சை பற்றி பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும். 2014 ஃபில் ஹியூக்ஸ் ஒரு பவுன்சர் அவரோட பின்னங்கலத்தில் பட்டு சப் அரக்கனாய்டு ஹெமரேஜ்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் பிரெயின் ப்ளீடிங்னால உயிரிழந்து போனார். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இனிமேல் கிரிக்கெட்டில் நடக்கவே கூடாதுன்னு தான் அந்த மாதிரி தலையில் அடிப்படுற பிளேயர்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பார்த்துக்கணும். அவங்கள ஃபர்தர் மெடிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அண்ட் அவருக்கு பதிலாக இன்னொரு பிளேயரை டீம்ஸ் கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சப்ஸ்டியூட் பிளேயர் பேட்டிங் பவுலிங் எல்லாமே பண்ணலாம்னு ஐசிசி இந்த கன்கஷன் சப்ஸ்டியூட் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பிளேயர்ஸ் பேட்டிங் ஆர் ஃபீல்டிங் பண்ணுறப்போ அவங்களோட தலைப்பகுதியில் ஏதாவது இன்ஜுரி மாதிரியோ இல்லை ஏதாவது இம்பேக்டோ ஆனாலோ உடனே அந்த டீமோட ஃபிசியோஸ் வந்து அந்த பிளேயர் ஸ்டேபிளாக இருக்காங்களா, அவங்களுக்கு கன்கஷனோ இல்லை அதுக்கான சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கான்னு ஒரு மேண்டேட்ரி கன்கஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும்னு ரூல்ஸில் கொண்டு வந்தாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த பிளேயர் ஸ்டேபிளாக இருந்தார்னா அவர் தொடர்ந்து மேட்ச்சில் கண்டினியூ பண்ணலாம். இல்லை சப்போஸ் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது, அவருக்கு தலை சுற்றுற மாதிரியோ இல்லை வாமிட் வர மாதிரியோ இல்லை கண் பார்வை மங்களாக தெரிகிற மாதிரியோ ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவரை ஃபர்தர் மெடிக்கல் எவல்யூஷன்ஸ்க்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் அந்த பிளேயர் மேட்ச்சில் கண்டினியூ பண்ண முடியாமல் போகும் பட்சத்தில் இவங்க இந்த கன்கஷன் சப்ஸ்டியூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க இந்த ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ இப்போ அதிகமாக பேசப்பட்டு வர இந்த லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இருக்கல. ஆனால் 2020 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த ஒரு T20 மேட்ச்சில் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஜடேஜாவோட தலையில் பால் பட்டு அவருக்கு பதிலாக யுஸ்வேந்திர சகலை செகண்ட் இன்னிங்ஸில் கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக வச்சு ஆடிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் சகல் நல்லாவே பவுலிங் போட்டு 3 விக்கெட்ஸும் எடுத்திருப்பாரு, மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வாங்கியிருப்பாரு. அப்போ தான் இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸும் அவங்களோட கோச்சும் மேட்ச் ரெஃப்ரி கிட்ட போய் அது எப்படி ஒரு ஆல்ரவுண்டருக்கு பதிலாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பவுலரை ரிப்ளேஸ் பண்ண முடியும், இது ரொம்பவே அன்ஃபேரான ஒரு சேஞ்ச், இதனால் இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் ஐசிசி இந்த கன்கஷன் சப்ஸ்டியூட் ரூலை ரிவைஸ் பண்ணி கன்கஷன் சப்ஸ்டியூட் அப்படிங்கிறது ஒரு லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கணும். அண்ட் மேட்ச் ரெஃப்ரி அதை எவல்யூவேட் பண்ணி இவங்க லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணுறாங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணி அப்ரூவ் பண்ணணும். அப்படி அப்ரூவ் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் மட்டும்தான் கன்கஷன் சப்ஸ்டியூட்டை மேட்ச்சில் கண்டினியூ பண்ண முடியும்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் இந்த கன்கஷன் சப்ஸ்டியூட்கான பேக்ரவுண்ட் அண்ட் கரண்ட் ரூல்ஸுமே கூட. இதில் இந்த லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் ஸ்கில் செட்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அதாவது ஒரு பேட்ஸ்மேனுக்கு பதிலாக இன்னொரு பேட்ஸ்மேன், ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு பதிலாக இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பின்னருக்கு பதிலாக இன்னொரு ஸ்பின்னர், ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டருக்கு பதிலாக இன்னொரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு பதிலாக இன்னொரு பவுலிங் ஆல்ரவுண்டர். இந்த கன்கஷன் சப்ஸ்டியூட் ரிப்ளேஸ்மெண்ட் இப்படி தான் இருக்கணும். ஆனால் இங்கே நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரான சிவம் துபேக்கு பதிலாக ஒரு ஜென்யூன் பியூர் ஃபாஸ்ட் பவுலரான ஹர்ஷித் ராணாவை ரிப்ளேஸ் பண்ணி ஆடிருக்காங்க. இது டெஃபினட்டாக ஒரு லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. நம்மளோட டாப் 4ஓட பேட்டிங் ஃபெயிலியர்னால ஒரு நல்ல பிச்சில் பிலோ பார் ஸ்கோர் தான் நம்மளால் அடிக்க முடிஞ்சது. செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வேறு இருக்குது, டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம். இந்த மேட்சும் தோத்துட்டா மும்பைக்கு 2-2ன்னு போவோம், மொமெண்டம் இங்கிலாண்டோட பக்கம் இருக்கும், நம்ம ப்ரெஷர் ஆட வேண்டியதாக போயிடும். ஆல்ரெடி பேக் டு பேக் ஓடிஐ அண்ட் டெஸ்ட் சீரிஸை தோற்று பல ஹிஸ்ட்ரி அண்ட் வின்னிங் ஸ்ட்ரீக்ஸை பிரேக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இதையும் தோத்துட்டா ரொம்பவே அசிங்கமாக போயிடும். ஸோ எப்படியாவது இந்த சீரீஸை வின் பண்ணியே ஆகணும், மும்பை வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது, பூனேலேயே எப்படியே இந்த மேட்சை வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டெஸ்பிரேஷனில் தான் இந்த மூவை பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. லக்கிலி லாஸ்ட் ஓவரில் சிவம் துபையோட ஹெல்மெட்டில் பால் பட்டதுனால இவங்களோட டாப் ஆர்டர் ஃபெயிலியரை கவர் பண்ணுறதுக்கும்
சீரீஸை வின் பண்ணி ஆகணுன்ற டெஸ்பிரேஷனாலையும் கன்கஷன் சப்ஸ்டியூட்டோட மிஸ்யூஸ் பண்ணி கம்பீரின் செல்லப்பிள்ளையை ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்னதான் ஒரு டெஸ்பிரேஷனில் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருந்தாலும் மேட்ச் ரெஃப்ரியான மிஸ்டர் ஜவஹர் ஸ்ரீநாத் இதை அலோவ் பண்ணியிருக்கவே கூடாது, அப்ரூவ் பண்ணியிருக்கவே கூடாது. இங்கே அவரோட வேலையே இவங்க லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணி அப்ரூவ் பண்ணுறது தான். பட் அவர் எப்படி இதை அப்ரூவ் பண்ணார், அலோவ் பண்ணார் அப்படிங்கிறது இன்னுமே எனக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. டெஃபினட்டாக இவர் இங்கே இந்தியாவுக்கு பயஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஐசிசி இதை ஸ்ட்ரிக்டாக ரிவ்யூ பண்ணி மேட்ச் அஃபிஷியல்ஸ்க்கு ஐசிசியோட பிளேயிங் கண்டிஷன்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ பிளேயர்ஸ் ஒரு ஐசிசியோட கோடை ப்ரீச் பண்ணாங்கன்னா அவங்கள உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, டிமெரிட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்கள வார்ன் பண்ணுறாங்க, ஃபைன் பண்ணுறாங்க, அவங்கள பேன் கூட பண்ணுறாங்க. ஆனால் அதுவே மேட்ச் அஃபிஷியல்ஸ் ஒரு ரூல்ஸை ப்ரீச் பண்ணியிருக்காங்க, ஐசிசியோட பிளேயிங் கண்டிஷன்ஸை வைலேட் பண்ணியிருக்காங்கன்றப்போ சம் சீரியஸ் ஆக்ஷன் ஹேஸ் டு பி டேக்கன் ஸோ தட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடக்காமல் இருக்கணும். இப்போது சிவம் துபே ஆடி இருந்தால் அவரும் பவுலிங் போட்டிருப்பார்ல, அவருக்கு பதிலாக ராணா வந்து போட்டதில் என்ன பெருசாக மாறிடுச்சு? இப்போ லாஸ்ட் T20 கூட துபே தான் டக்குன்னு 2 விக்கெட்ஸ் எடுத்தார். அதே மாதிரி பூனேலையும் அவர் பவுலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுத்திருப்பார்ல அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம். ஆனால் துபேயோட பவுலிங்க்கும் ராணாவோட பவுலிங்க்கும் நிறையவே டிஃப்ரென்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி 4th T20க்கும் 5th T20க்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ சிவம் துபே எத்தனை T20 மேட்சஸில் பவுலிங் போட்டு, அதுவும் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டு, முக்கியமாக டெத் ஓவர்ஸில் போட்டு நம்ம பார்த்துருப்போம், ரொம்பவே கம்மி தான். ஆனால் ஹர்ஷித் ராணா சிவம் துபேயோட ஒரு மச் பெட்டர் பவுலர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய ஒரு பவுலர். அதுவும் இவர் பவுலிங் போட வந்தப்போ ஸ்கோர் 94 for 3, ரிமைனிங் 9 ஓவர்ஸில் 88 ரன்ஸ் தான் அடிக்கணும், விச் இஸ் வெரி சேசபிள். அந்த டைமில் இவர் போட்ட ஸ்பெல் அண்ட் இவர் எடுத்த விக்கெட்ஸ் தான் மேட்சையே மாற்றிருக்கு. இப்போ சிவம் துபே போட்டு கூட விக்கெட்ஸ் எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். ஆனால் சிவம் துபேயோட இன்னொரு பெட்டர் ஆல்ரவுண்டர் ஆல்ரெடி இந்த டீமில் இருக்கார், மிஸ்டர் ஹர்திக் பாண்டியா. அவர் நிறைய டீம் டெத் ஓவர்ஸில் போட்டிருக்காரு. ஈவன் வேர்ல்ட் கப் மேட்சஸில் கூட ரொம்பவே க்ரூஷியல் அண்ட் ஹை ப்ரெஷர் மொமெண்ட்ஸில் கூட பிரில்லியண்ட்டாக போட்டிருக்காரு. அவருக்கே இவங்க இந்த மேட்ச்சில் ஒரு ஓவருக்கு மேலே கொடுக்கலங்கிறப்போ சிவம் துபேக்கு எந்த தைரியத்துலையா பவுலிங் கொடுத்துருப்பாங்க? இதுவே டாப் 4 நல்லா ஆடி மும்பையில் அடித்த மாதிரி 220, 213 அடிச்சிருந்தாங்கன்னா இவங்க இந்த கன்கஷன் சப்ஸ்டியூட் ரோட்டே எடுத்திருக்க மாட்டாங்க. மும்பையில் போட்ட மாதிரி துபேவே வந்து 1 or 2 ஓவர்ஸ் போட்டு போயிருப்பார். இவங்க பண்ணது ரொம்பவே அன்ஃபேர் அண்ட் அன்எத்திக்கலான ஒரு மூவ். மேட்ச் ரெஃப்ரி பண்ணதும் ரொம்ப பெரிய தப்பு. டீமில் ஸ்குவாடில் ஆல்ரெடி ரமன்தீப் இருக்கார், அவரை தான் இவங்க கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக ஆடி இருக்கணும். கம்பீர் என்னத்தான் அவரோட செல்லப்பிள்ளையை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் மேட்ச் ரெஃப்ரி அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதான் ரமன்தீப் ஆல்ரெடி டீமில் இருக்கார்ல, வேணும்னா அவரை வச்சு ஆடுங்கன்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும். அதுதான் உசிதம். இது ஒரு மோசமான வின், ஒரு அக்லி வின். இதை நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போட்டப்போ நிறைய பேர் 2019 இங்கிலாந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணப்போ அவங்க என்ன ஜென்யூனாக இருந்தாங்களா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணாங்க. ஒரு விஷயம் நாம் இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ 2019 வேர்ல்ட் கப்பில் அதுதான் ரூல்ஸ். ஃபைனல்ஸ் மேட்ச் டை ஆச்சுன்னா சூப்பர் ஓவர் ஆடணும், அதுவும் டை ஆச்சுன்னா பவுண்டரி கவுண்ட் வச்சு தான் யார் வின்னர்னு டிசைட் பண்ணுவோங்கிறது கிளியர் கட்டான ரூல்ஸ். அண்ட் அங்கே விளாண்ட அத்தனை பிளேஸ்க்கும் அது நல்லாவே தெரியும். யாரும் நியூசிலாந்து கிட்ட சூப்பர் ஓவருக்கு முன்னாடி போய் நீங்கள் இந்த சூப்பர் ஓவரை டை பண்ணிட்டீங்கன்னா இங்கிலாந்து பவுண்டரி கவுண்ட்டில் வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலை. இட் இஸ் எ கிளியர் கட் வெல் நோன் லா ஆஃப் த கேம் இன் தட் டைம். ஆனால் இங்கே இந்த மேட்ச்சில் சடனாக ஹர்ஷித் ராணா வந்து போடுவாருன்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ரூல் அண்ட் இட் இஸ் அ கிளியர் வைலேஷன். இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஒரு பிளானோடு ஆடிட்டுருப்பாங்க, நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு, இந்தந்த ஓவர்ஸில் அடிக்க போகலாம், இந்த பவுலர் வந்தால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அட்டாக் பண்ணலாம், இந்த பவுலர் வந்தால் சேஃபாக 1s and 2s அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு கேல்குலேஷனோடு இருக்கப்போ ஆல் ஆஃப் அ சடன் ஹர்ஷித் ராணா வந்து போடுறாருன்னா இட் இஸ் கிவிங் என் எட்ஜ் அண்ட் அன்ஃபேர் அட்வான்டேஜ் டு த இந்தியன் டீம். இல்லை ப்ரோ இவங்க பண்ணது சரிதான் அப்படின்னு அதுக்கு என்ன ரீசன் சொன்னாலும் அது எல்லாமே வெறும் முட்டு தான். சிவம் துபே பெருசாக இன்ஜூர் ஆகி கன்கஷன் ஆன மாதிரி தெரியல. அப்படியே உண்மையிலேயே அவருக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்திருந்தால் ரமன்தீப் தான் இங்கே கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக இருந்திருக்கணும். ஹர்ஷித் ராணாவை இவங்க ஆட வச்சது இட் இஸ் கிளியர்லி அகெயின்ஸ்ட் த லா, இட் இஸ் அன்எத்திக்கல் அண்ட் வெரி அன்ஃபேர். சரி, ஓகே நண்பர்களே, இப்போ 4th and 5th T20 பற்றி பார்ப்போம். 4th T20 பூனேயில் மச் பெட்டர் பேட்டிங் சர்ஃபேஸ் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் 3 T20s. இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. வெரி குட் டாஸ் டு வின் அண்ட் குட் டிசிஷன் டு பவுல் ஃபர்ஸ்ட். நம்ம 11ஸ்னு பார்த்தா 3 சேஞ்சஸ் பண்ணாங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ரிங்கு சிங் அண்ட் சிவம் துபேவை 11ஸில் கொண்டு வந்தாங்க. ஒரு நல்ல மூவ். ஷமியை ட்ராப் பண்ணிவிட்டு ஹர்ஷ்தீப்பை கொண்டு வந்தாங்க. தென் லேட்டர் ஆன் கன்கஷன் சப்ஸ்டியூட் அப்படிங்கிற பேரில் ஹர்ஷித் ராணாவை இம்பாக்ட் சப்பாக கொண்டு வந்தாங்க. இதுக்கு அவங்க ஸ்ட்ரைட்டாகவே 2 சீமர்ஸோடு ஆடிருக்கலாம். பேட்டிங்கில் அகைன் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஸ்டார்ட்ஸ் எவர். செகண்ட் ஓவர்லேயே 3 விக்கெட்ஸை விட்டாங்க. சாம்சன் அதே ஷார்ட் பால், அதே டீப்பில் கேட்ச். டெக்னிக்கலி சவுண்டான பேட்ஸ்மேன் அவர், பட் தேவையில்லாமல் அவரே அவரோட பேட்டிங்கை கஷ்டமாக்கிக்கிறாரு.
அன்னெசரியாக எல்லா பாலையும் 6-4 அடிக்கணும்னு பார்க்குறாரு. பவர் பிளேயில் இனிஷியலாக நியூ பால் கொஞ்சம் மூவ் ஆகும், ஸ்கிட் ஆகும். அதுவும் இவருக்கு போகிற எல்லா பவுலர்ஸும் கிளியர் கட்டாக ஒரே பிளானோட தான் போடுறாங்க. அவரோட ஈகோன்னு அடாசிட்டியை விட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் எடுத்து செட்டில் ஆகிட்டு அப்புறமா எல்லா பாலையும் அடிக்க போனால் கூட பரவாயில்ல. ஸ்பின்னர்ஸ்லாம் அவருக்கு இந்த கிரவுண்டில் போடவே முடியாது. நான் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனர் நினச்சிக்கிட்டு எல்லா பாலையும் கண்ணா பின்னான சுத்த போய் மறுபடியும் 4th டைம் இன்னரோ அதே ஷார்ட் பால் அதே ஸ்கொயர் லெக்கில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகியிருக்காரு. அவரோட சான்சஸை அவரே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். தென் அடுத்த பால்லையே திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பாலே அட்டாக் பண்ணுறேன்னு போய் அவரும் அவுட் ஆகிட்டாரு. அப்போ தான் விக்கெட் போயிருக்கு. புது பவுலர் எப்படி போடுறாரு, பால் எப்படி வருதுன்னு தெரியாது. 1 or 2 பால்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடிக்க போயிருக்கலாம். இந்த மாதிரி மெச்சூர்ட் அண்ட் டேலண்டட் பிளேயர்ஸே சில்லி அவுட் ஆகிறத பார்க்கும்போது தான் ரொம்பவே கடுப்பாக இருக்குது. தென் ஸ்கை அவரும் டக் அவுட். ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கையிலேயே தூக்கி கொடுத்துட்டு போகிறாரு. சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஆடுறாரு. பழைய ஸ்கை மாதிரி கேம் அவேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சுத்தமாக இப்போ அவர்கிட்ட தெரியல. ரொம்பவே கேஷுவல் அண்ட் கேர்ஃப்ரீயாக ஆடிட்டு போயிருக்காரு. இந்த மேட்ச்சில் மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் ஆடியிருக்காரு. அடுத்து அபிஷேக் சர்மா ஆல்ரெடி அவரை பற்றி சொன்னதே தான். கிடைக்கிற ஸ்டார்ட்டை வீணாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. மும்பையில் அடித்த மாதிரியே பூனேலையும் பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்க முடியும். பட் அவரே தான் அவரோட விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போயிருக்காரு. ஆல் தி டாப் 4 பேட்ஸ்மேன் have played some irresponsible shots அண்ட் இது ஒரு yet another டாப் ஆர்டர் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் ரிங்கு சிங் இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணி ஒரு ஹேண்டியான 30 ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. தென் பாண்டியா அண்ட் துபே பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. துபேக்கு ஃபர்ஸ்ட் பாலே ட்ராப் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அவர் நல்லாவே ஆடினாரு. கடைசி வரைக்கும் ஆடி கொடுத்தாரு. பாண்டியா இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் பின்னாடி செம்மையாக ஆடி கொடுத்தாரு. அவரோட அந்த ஒரு ஸ்வாக் அண்ட் ஃப்ளாரோட ஆடினாரு. 53 ரன்ஸ் ஆஃப் 30 பால்ஸ். போத் பாண்டியா அண்ட் துபே 2 பேருமே நல்லா ஆடி நம்மள ஒரு நல்ல டோட்டலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. பட் ஒன்ஸ் பாண்டியா அவுட் ஆனதுக்கப்புறம் நிறைய ரன்ஸ் வரல. 181க்கு இந்தியா அவங்களோட இன்னிங்ஸை முடித்தாங்க. டாப் ஆர்டரும் ஃபயர் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக 220 to 230 ரன்ஸ் வந்திருக்கும். அந்த பிச் அண்ட் அப்போ இருந்த டியூக்கு இது ஒரு ஈஸிலி சேசபிள் டார்கெட் தான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே இங்கிலாந்து ஓப்பனர்ஸும் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. சால்ட் அண்ட் டக்கெட் 2 பேருமே 2 எண்ட்லேயும் பவுண்டரி ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பவர் பிளேயோட லாஸ்ட் பாலில் ரவி பிஷ்னாய் டக்கெட்டோட விக்கெட் எடுத்தார். டீப் ஸ்கொயரில் அண்ட் டீப் பாயிண்ட் வச்சுட்டு டக்கெட்டை ஸ்வீப் ஆர் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட விடாமல் பார்த்துக்கணும்னு பிளான் பண்ணாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே அவரும் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க போய் பாலை மிஸ்டைம் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. அடுத்த ஓவர்லேயே அக்ஷர் சால்ட்டோட விக்கெட் எடுத்தார். அதுக்கு அடுத்த ஓவர்லேயே பட்லரும் அவுட் ஆகி இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வழக்கம் போல் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவங்களோட கொலாப்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் ஹாரி ப்ரூக் அண்ட் லிவிங்ஸ்டன் ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி இங்கிலாண்டை நல்ல ஸ்டேபிள் பொசிஷனுக்கு கொண்டு வந்தாங்க. 9 ஓவர்ஸில் 88 ரன்ஸ் தேவை. 7 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் ஈஸிலி சேசபிளாக தான் இருந்தது. பட் அப்போ தான் குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி நம்மளோட இம்பேக்ட் சப்பா கம்பீரின் செல்ல பிள்ளை ஹர்ஷித் ராணா வந்தார். அப்படி ஒரு டெபியூ அவர் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார். நல்ல பேஸில் போட்டார், நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டார். லிவிங்ஸ்டனோட விக்கெட்டையும் எடுத்தார். அவரோட செகண்ட் ஓவரில் ஹாரி ப்ரூக் 18 ரன்ஸ் அடித்து சேசிங்கை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்கி கொடுத்துட்டு வருண் சக்கரவர்த்தியோட கடைசி ஓவரில் மோசத்துலேயும் படுமோசமான ஒரு ஸ்கூப் ஆடி அவுட் ஆகிட்டு போயிட்டார். அந்த ஓவர்லேயே வருண் சக்கரவர்த்தி பிரைடன் கார்ஸோட விக்கெட் எடுத்தார். தென் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஓவர்ஸ்லேயே டக்குன்னு விக்கெட்ஸ் எடுத்து 15 ரன்ஸ் வித்தியாசத்தில் அந்த மேட்சையும் வின் பண்ணிட்டாங்க, சீரீஸையும் வின் பண்ணிட்டாங்க. அப்போ கூட 19th ஓவர் வரைக்கும் மேட்ச் 50-50 தான் இருந்தது. ஹர்ஷித் ராணா அந்த ஓவர் நல்லாவே போட்டார். இருந்தாலும் ஓவர்டன் அண்ட் ரஷீத் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்கலாம். ஓவர்டன் சிங்கிள் எடுக்க பார்த்தாலும் ரஷீத் அதை வேணான்னு சொல்லி அவங்களே அவங்க மேலே ப்ரெஷரை அள்ளி கொட்டிக்கிட்டாங்க. தென் விக்கெட்ஸையும் விட்டு நல்ல சான்ஸ் இருந்த ஒரு மேட்சை கோட்டை விட்டுருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ஆளுங்க தான் மற்ற ஃபார்மேட்ஸில் பேட்டிங்கில் சொதப்பி மேட்சை கோட்டை விட்டுருக்காங்கன்னு பார்த்தா இங்கே இங்கிலாந்து நமக்கு அண்ணங்கார மாதிரி ஆடிட்டு போயிருக்காங்க. ஹர்ஷித் ராணா என்னதான் 3 குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்து நல்லா போட்டிருந்தாலும் இங்கிலாந்துக்கு ஸ்டில் நிறைய சான்சஸ் இருந்தது. லாஸ்ட் ஓவரில் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் தே மிஸ்ட் அவுட். ஒன்ஸ் அகைன் ஸ்பின்னர் சூப்பராக போட்டிருக்காங்க. 11 overs 82 runs for 6 wickets. ரவி பிஷ்னாய் செம்ம பிரில்லியண்ட்டாக போட்டிருக்காரு. வருண் அண்ட் அக்ஷர் இனிஷியலாக பவுண்டரிஸ் கன்சீட் பண்ணியிருந்தாலும் லேட்டராக நல்லாவே இழுத்து பிடிச்சி போட்டது மட்டும் இல்லாமல் குரூஷியலான விக்கெட்ஸை அவங்களும் எடுத்திருக்காங்க. ஈவன் தோ டியூ இருந்தாலும் நல்லாவே போட்டிருக்காங்க. தென் ஹர்ஷித் ராணாவோட இன்க்ளூஷன் கான்ட்ரவர்சியலாக இருந்தாலும் அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லாவே யூஸ் பண்ணி இந்த மேட்ச்சில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த எஃபர்ட்ஸ் அண்ட் பவுலிங் அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது தான். பட் இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரை கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக கொண்டு வந்தது அன்எத்திக்கல் அண்ட் அன்ஃபேரான ஒன்று தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. தென் சீரீஸ் வின் பண்ண குதூகலத்தில் மும்பையில் 5th T20 ஆட வந்தாங்க. செம்ம பேட்டிங் பிச்சு. இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. நம்பர் 11ஸில் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. ஹர்ஷ்தீப்பை ட்ராப் பண்ணிவிட்டு ஷமியை கொண்டு வந்தாங்க. இந்த 3 ஸ்பின்னர் காம்பினேஷன் இந்த 2 சீரீஸில் இந்தியாவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. பட் ஐபிஎல்க்கு அப்புறம் ஆட போகிற T20 சீரீஸ் அண்ட் T20 வேர்ல்ட் கப்லையும் இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது.
ஐபிஎல்ல தேர் ஆர் மோர் சான்சஸ் அண்ட் டைம் டு ரீட் அண்ட் அனலைஸ் த மிஸ்ட்ரி ஸ்பின் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி. ஒன்ஸ் அவரை ரீட் பண்ணி பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மிடில் ஓவர்ஸில் கேமோட டைனமிக்ஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ தேர் ஷுட் பி சம் ஆல்டர்னேட் காம்பினேஷன்ஸ். பேட்டிங்கில் சஞ்சு சாம்சன் நல்லா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் பட் ஒன்ஸ் அகைன் ஹி வாஸ் நாட் கம்ஃபர்டபுள். ஒவ்வொரு பாலுக்கும் க்ரீஸில் எங்கெங்கேயோ போய் நின்று கதகளி ஆடுறாரு. பட் பவுலர்ஸ் அவரோட பாடி டார்கெட் பண்ணி ஷார்ட் பால் போட்டு டாட் ஆக்கிட்டு போயிடுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் எல்லா பாலையும் பவுண்டரிக்கு அடிக்கிற டெஸ்ட்ராயர் கிடையாது. அவர் செஞ்சுரி அடித்த அந்த 3 மேட்சஸில் அவருக்கு நல்லா பட்டுச்சு. அவர் நல்லா செட்டில் ஆனார், அடி வெளுத்தார். ஆனால் இங்கே பவுலர்ஸ் ஒரு கிளியர் பிளானோட அவர் அட்டாக் பண்ணுறாங்க. 4 மேட்ச்லேயும் ஆல்ரெடி ஒரே மாதிரி தான் அவுட் ஆகியிருக்கோன்றப்போ தேர் ஷுட் பி சேஞ்ச் இன் பிளான் அண்ட் சேஞ்ச் ஆஃப் அப்ரோச். இன்னொரு எண்டில் அபிஷேக் சர்மா நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுத்தாலே ஸ்கோர் போர்டில் ரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பவுலர்ஸும் அவங்களோட பிளானை மாற்றுவாங்க, லைன் அண்ட் லென்த்தை மாற்றுவாங்க. பவர் பிளேக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் வருவாங்க. ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் பின்னாடி ரன்ஸ் அடித்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம். நான் சஞ்சு சாம்சனை பார்த்த வரைக்கும் ஒரு கிளாசி பேட்ஸ்மனாக கம்போஸரோட கேம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருந்திருக்காரு. பட் இப்போ என்னடானா நான் எல்லா பாலையும் 6-4 மட்டும் தான் அடிப்பேன்னு ஒரே மாதிரி அவுட் ஆகிட்டு இருக்காரு. டீமில் பேக்கிங் இருக்குன்னு இண்டிபெண்ட்டாக ஃப்ரீயாக ஆடுறதுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஆடுறதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. அவரே தான் அவரோட பேட்டிங்கை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாரு. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வேஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வேறு அவருக்கு ஃபிங்கர்ஸில் ஃப்ராக்சர்னு சொல்கிறாங்க. அடுத்த 1.5 மாதத்துக்கு விளாட முடியாது. அதுக்கப்புறம் ஐபிஎல்ல வந்து நல்ல கம்பேக் கொடுக்கல. இதே மாதிரி தான் தப்பு பண்ணுறாருன்னா இந்த இந்தியன் டீமில் அவர் நீடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப வாய்ப்பு கிடைக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். தென் அபிஷேக் சர்மா அவருக்கு கிடைச்ச ஸ்டார்ட்டை இந்த மேட்ச்சில் ப்ரில்லியண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் அவரோட பொட்டன்ஷியல் அண்ட் எபிலிட்டி. இந்த இன்னிங்ஸில் அவர் 6-4 விளாசினது மட்டும் இல்லாமல் நல்ல பாலில் ஸ்ட்ரைக்கும் ரொட்டேட் பண்ணியிருக்காரு. பிளைண்டாக ஸ்லாக் பண்ணாமல் அவரோட விக்கெட்டை த்ரோ பண்ணாமல் செம்மையாக ஆடிருக்காரு. செம்ம க்ளீனாக அடிச்சிருக்காரு. வெரி வெல் பிளேட். பட் இவர் இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச்லையும் ஆடி கொடுக்கணும். மினிமம் 10 ஓவர்ஸ் வரைக்கும் ஆட பார்க்கணும். அப்போ டீம் ஸ்கோர் எங்கேயோ போயிடும். இவரும் நிறைய ரன்ஸ் அடிச்சு கொடுக்க முடியும். இங்கே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் கிரிக்கெட்லையும் ஆன் அண்ட் ஆஃப் தான் பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கிறாரே தவிர கன்சிஸ்டண்ட்டாக ஆடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதில் ஈ ஷுட் ஃபோக்கஸ் மோர் அண்ட் பர்ஃபார்ம் கன்சிஸ்டன்ட்லி. மற்றபடி இந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் ஆடிருக்காரு. எக்ஸலன்ட் ஸ்கில் செட் அண்ட் இன்க்ரெடிபிள் பால் ஸ்ட்ரைக்கிங். தென் திலக் வர்மா ஃபர்ஸ்ட் T20 ஆடின மாதிரியே இங்கேயும் அபிஷேக் சர்மாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ஆடி கொடுத்தாரு. அவரும் ஒரு சில பவுண்டரிஸ் அடித்து 24 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிட்டாரு. தென் ஸ்கை அவரோட புவர் ஃபார்மை கண்டினியூ பண்ணியிருக்காரு. இங்கேயும் 3rd டைம் இந்த சீரீஸ் அவரோட அந்த ஸ்கூப் ஷாட் ஆட போய் அவுட் ஆகியிருக்காரு. இங்கே வான்கடையில் அட்லீஸ்ட் அவர் கொஞ்சம் ரன்ஸ் அடிப்பார்னு எதிர்பார்த்தேன். பட் ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சிவம் துபே மட்டும் ஒரு குயிக் ஃபயர் 30 ரன்ஸ் அடித்தார். மற்ற பேட்ஸ்மேன் கேமை எடுத்துகிட்டு போகாமல் டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. அபிஷேக் சர்மா அடித்த அடிக்கு 280 to 300 ரன்ஸ் வந்திருக்கணும். பட் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணாததுனால 247 for 9 இந்தியா அவங்களோட இன்னிங்ஸை முடித்தாங்க. இது ஒரு கம்மி ஸ்கோர்னு சொல்லலை. பட் துபேயோட விக்கெட்க்கு அப்புறம் கேம் நல்லாவே ஸ்லோவாயிடுச்சு. 6.4 ஓவர்ஸில் 65 ரன்ஸ் தான் வந்துச்சு ஃபார் த லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் அபிஷேக் சர்மா அண்ட் சிவம் துபே இதுவும் ஒரு புவர் பேட்டிங் டிஸ்பிளே தான். பட் த ஸ்கோர் வாஸ் மோர் தென் இனஃப் டு டிஃபெண்ட். ஸோ அதனால் தப்பிச்சோம். தென் செகண்ட் இன்னிங்ஸில் சால்ட் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணார். பட் மற்ற இங்கிலாந்து பேட்டர்ஸ் யாருமே நிற்கல. அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்னாலேயே எல்லா பாலையும் அடிக்க போனாங்க. நம்ம பவுலர்ஸும் நிறைய ஸ்லோவர் பால்ஸ் போட்டாங்க. அப்போதைக்கு டியூவும் வந்திருக்கல. பெரிய ஷாட்ஸ் ஆட போய் எல்லாரும் அவங்களோட விக்கெட்ஸை விட்டாங்க. சால்ட் மட்டும் 55 ரன்ஸ் அடித்தார். மற்றபடி இங்கிலாந்து பேட்டர்ஸ் கண்டினியூட் தேர் ஸ்ட்ரகிள். முகமது ஷமி ஃபர்ஸ்ட் ஓவரில் அடி வாங்கியிருந்தாலும் அடுத்த 2 ஓவர்ஸ் நல்லா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தார். வருண் சக்கரவர்த்திக்கும் இங்கே அடி விழுந்தது. பட் ஸ்டில் ஹீ காட் விக்கெட்ஸ். ரவி விஷ்ணாயும் வந்த உடனே பிரேக் த்ரூ கொடுத்தாரு. தென் சிவம் துபே அண்ட் அபிஷேக் சர்மா அவங்களும் நல்லா போட்டு ஆளுக்கு 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஈவன் ஆஃப்டர் அ குட் ஸ்டார்ட் இங்கிலாந்து ஹேட் அ ஹியூஜ் கொலாப்ஸ். 11th ஓவரில் 97 ரன்ஸ் கால் அவுட் ஆனாங்க. அண்ட் நம்ம 150 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் ஒரு பெரிய மார்ஜினோட இந்த கேமை வின் பண்ணோம். கன்வின்சிங்காக இந்த மேட்சை வின் பண்ணி 4-1 இந்த சீரீஸை ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ். இந்த மேட்ச்லேயும் 4 ஓவர்ஸ் தான் போட்டிருக்காங்கனாலும் 37 ரன்ஸ் கொடுத்து 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸில் ஸ்பின்னர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பாசிட்டிவான ஒன்று. ஷமிக்கு கொஞ்சம் கேம் டைம் கிடச்சிருக்கு. இந்த ஓடிஐ சீரீஸ் ஃபுல்லாக ஆடினார்னா ஈ ஷுட் பி ரெடி ஃபார் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. தென் பேட்டிங் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருந்திருக்கு. குறிப்பாக டாப் ஆர்டர் ஐபிஎல் ஆடிட்டு அதுக்கப்புறம் வர T20 சீரீஸில் எப்படி வராங்கன்றதை பார்ப்போம். இது ஓவராலாக பார்க்குறப்போ சவுத் ஆஃப்ரிக்கா கூடயோ இல்லை பங்களாதேஷ் கூடயோ ஆடின மாதிரி கன்சிஸ்டன்ட் ஆர் கன்வின்சிங் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் அவர் பிளேயர்ஸ் ஹவ் பிளேட் சம் குட் இனஃப் கிரிக்கெட் டு சீல் த சீரீஸ். பவுலிங் யூனிட் கன்சிஸ்டண்டாகவே இருந்திருக்காங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. பட் பேட்டிங் வேஸ்ட்னு பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் கலெக்டிவ் அண்ட் கன்சிஸ்டண்டாக இருந்திருக்கலாம். நம்ம இந்த சீரீஸ் ஜெயிச்சிட்டோங்கிறதுனால இதெல்லாம் பெருசாக தெரியல. பட் தேர் ஆர் கன்சர்ன்ஸ் இன் த பேட்டிங் யூனிட் தட் ஹேஸ் டு பி அக்செப்டட் அண்ட் அட்ரஸ்ட்.
ஸோ ஓகே நண்பர்களே, இந்த வீடியோட கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான 3 முக்கியமான ஓடிஐ மேட்சஸ் ஆட போகிறோம். அதுவும் ஒரு நல்ல குவாலிட்டி சைடான இங்கிலாந்து கூட தான் ஆட போகிறோம். இதே ஸ்குவாட் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் ஆட போகிறாங்க. ஸோ 2 டீமுக்குமே இது ஒரு நல்ல ப்ரிப்ரேஷன்ஸாக இருக்க போகுது. நம்மளோட 11s எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஆல்ரெடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடை ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லிட்டேன். இங்கே ஃபஸ்ட்டு 2 ஓடிஐஸ்க்கு பும்ரா அவைலபிள் கிடையாது. ஸோ ஷமி அண்ட் ஹர்ஷ்தீப் தான் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்க போகிறாங்க. ஷமி 3 மேட்சும் கண்டிப்பாக ஆடியே ஆகணும். அப்போ தான் அவருக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் மற்ற பிளேயர்ஸுமே ரொம்ப பெரிய கேப்க்கு அப்புறம் இந்த ஒன் டே ஃபார்மேட்டில் ஆட போகிறாங்க. எல்லா பிளேயர்ஸுமே நிறைய T20s அண்ட் ரெட் பால் சீசனுக்கு அப்புறம் இங்கே ஆட வராங்க. ஸோ எவரியோன் ஹேஸ் டு ரீக்ரூப் அண்ட் ஷிஃப்ட் தேர் ஃபோக்கஸ் டு திஸ் பர்டிகுலர் ஃபார்மேட். இது ஆல்மோஸ்ட் ஓடி வேர்ல்ட் கப்பில் இருந்த அதே ஸ்குவாட் தாங்கிறதுனால டீமில் ஒரு நல்ல பாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் விளையாட போகிற வெனியூஸ்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஓடிஐ நாக்பூரில், தென் செகண்ட் ஓடிஐ கட்டக்கில் அண்ட் தேர்ட் ஓடிஐ அகமதாபாத்தில். 3மே நல்ல சேசிங் கிரவுண்ட்ஸ், மச் மோர் லைக் துபாய். நைட் டைமில் இந்த 3 கிரவுண்ட்லையுமே நிறையவே டியூ வரும். ஸோ சேசிங் ஈஸியாகவே இருக்கும். நாக்பூரில் 9 ஓடிஐஸ் நடந்திருக்கு. அதில் 6 மேட்ச் சேசிங் டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சேஸ்னு பார்த்தா 351 for 4 பை இந்தியா அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இன் 2013. ஆவரேஜஸும் என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 34.98 at 5.85 ரன்ஸ் per ஓவர், செகண்ட் இன்னிங்ஸில் 39.98 at 5.6 ரன்ஸ் per ஓவர். அதே மாதிரி கட்டக்கில் பார்த்தோம்னாலும் 19 ஓடிஐ மேட்சஸ் நடந்திருக்கு. அண்ட் அதில் 12 மேட்ச் சேசிங் டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சேஸ் 316 for 6 பை இந்தியா அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இன் 2019. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜ் 35.89 at 5.08 ரன்ஸ் per ஓவர் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 34.88 at 5.03 ரன்ஸ் per ஓவர். இங்கே 2 இன்னிங்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் சேசிங் டீம்ஸ் ஹவ் ஒன் ஆல்மோஸ்ட் ட்வைஸ் த டைம்ஸ் than the teams who have won batting first. அண்ட் தேர்ட் ஓடிஐ நடக்கிற அகமதாபாத்தில் 31 ஓடிஐஸ் நடந்திருக்கு. அதில் 16 மேட்ச் சேசிங் டீமும் 15 மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. இது பெரிய வித்தியாசம் மாதிரி தெரியலனாலும் 2019 இங்கே 8 ஓடிஐஸ் ஆடியிருக்காங்க. அண்ட் அதில் 5 டைம் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் போன ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் 5 மேட்சஸ் இன்க்ளூடிங் ஃபைனல் இங்கே ஆடியிருக்காங்க. அண்ட் அதில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடின டீம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான ஆவரேஜஸ் மட்டும் என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 24.62 at 4.97 ரன்ஸ் per ஓவர் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 37.36 at 5.54 ரன்ஸ் per ஓவர். இந்த டேட்டாலாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த 3 கிரவுண்ட்லேயுமே சேசிங் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும், டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இங்கே கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன். நீங்கள் எதிர்பார்ப்பீங்க மேட்ச் வின் பண்ணுறதுக்கும் சீரீஸ் வின் பண்ணுறதுக்கும் டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுக்கிறது ஓகே. பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறப்போ ஐ வுட் ப்ரிஃபர் பேட்டிங் ஃபஸ்ட் அண்ட் ட்ரை டு டிஃபெண்ட் வித் அவர் ஸ்பின்னர்ஸ் இந்த நைட் டைம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, துபாய்லையும் சேம் இதே மாதிரி சேசிங் ஈஸியாக தான் இருக்க போகுது. அண்ட் இவங்க 11ஸ்லையும் 3 ஸ்பின்னர்ஸ் ஆடுற மாதிரி தான் ஸ்குவாட் எடுத்து வச்சுருக்காங்க. சப்போஸ் துபாயில் நம்ம டிஃபெண்ட் பண்ண வேண்டிய நிலமை வந்துச்சுன்னா டியூ இருக்கப்போ ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்க மாதிரி இங்கே டிஃபெண்ட் பண்ண பார்த்தாங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி ஒரு கேமில் நம்ம சேஸ் பண்ணலாம். பட் துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பின்னர்ஸ் அண்டர் த லைட்ஸ் டியூவில் பால் போட்டு டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணி ஆகணும். இங்கிலாண்டும் ஒரு தடாலடி பேட்டிங் லைனப் தாங்கிறனால இது நிஜமாவே ஒரு நல்ல ப்ரிப்ரேஷனாக இருக்கும். அண்ட் பிச்சும் இவங்க மும்பை பூனே மாதிரி பாட்டா விக்கெட்ஸாக கொடுக்காம சென்னை மாதிரி இல்லைனா ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் மாதிரி ஸ்லோவான சர்ஃபேஸஸ் கொடுக்கணும். துபாயில் யூஸ்டு பிச்சர்ஸில் தான் ஆட போகிறோம். ஸோ அங்கேயும் பிச்சு ஸ்லோ அண்ட் லோவாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்டிங் வைஸ் அவர் பிளே ஷுட் பி ரெடி ஃபார் தட் ஆல்சோ. இல்லை நாங்கள் ஃப்ளாட் டெக்ஸ் தான் கொடுப்போம், சேசிங் தான் பண்ணுவோம்னா இந்த ஓடிஐ சீரீஸை வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அண்ட் அது ப்ராப்பர் ப்ரிப்ரேஷன்ஸாகவும் இருக்காது. அப்புறம் துபாயில் போயிட்டு வழக்கம் போல் இந்தியன் கொலாப்ஸ் டீமாக ஆடிட்டு வெறும் கையோடு திரும்பி வர வேண்டியது தான். ஸோ வெரி சிம்பிள் நண்பர்களே, இந்த ஓடிஐ சீரீஸை வின் பண்ணலனாலும் ப்ரிப்பரேஷன்ஸ் கரெக்டாக பண்ணிட்டு போனாங்க, ப்ராப்பராக பண்ணிட்டு போனாங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஷைன் பண்ணலாம். அதர்வைஸ் இட் வுட் பி டிஃபிகல்ட். எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் கேகே, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.